ஹாய், நான் சுஜாதா ரெங்கராஜ், உங்கள் நியூட்ரிஷனிஸ்ட். ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங் உங்கள் லைஃப்பை ரொம்ப அஃபெக்ட் பண்ணுதா? இதற்கான சொல்யூஷன் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டில் தான் இருக்குது. இந்த ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்க்கு முக்கியமான 2 காரணம் இருக்குது. நம்பர் 1 ஈஸ்ட்ரோஜன் இம்பேலன்ஸ், நம்பர் 2 விட்டமின் K1 டெஃபிஷியன்சி. ஈஸ்ட்ரோஜன் இம்பேலன்ஸ் எதனால் வருதுன்னு சொன்னால் நிறைய பிளாஸ்டிக்ஸ் யூஸ் பண்ணுறது, பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் இந்த சிந்தட்டிக்கான ஆர்டிஃபிஷியலான ஃப்ரேக்ரன்ஸ் யூஸ் பண்ணுறது, லைக் ரூம் ஃப்ரெஷ்னர், ஊதுபத்தி, இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும் போது நம்மளுடைய ஈஸ்ட்ரோஜன் டிஸ்டர்ப் ஆகிடுது, ஒரு இம்பேலன்ஸ் லெவலுக்கு கொண்டு போய் விட்டுடுது. இதை சரி பண்ணணும்னு சொன்னால் டெய்லி நம்ம கொஞ்சம் க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் இதை நம்ம சரி பண்ண முடியும். ஏன்னு கேட்டால் க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ்க்கு ஆன்டி ஈஸ்ட்ரோஜனிக் எஃபெக்ட் நிறையவே இருக்குது. நம்பர் 2 விட்டமின் K1 டெஃபிஷியன்சி. விட்டமின் K1 டெஃபிஷியன்சி இருந்தாலும் உங்களுக்கு மென்ஸ்ட்ருவேஷன் ஹெவியாக தான் இருக்கும். இதை கண்ட்ரோல் பண்ணணும்னு K1 அதிகமாக இருக்கிற மாதிரியான ஃபுட்டை எடுத்துக்கணும். எதுலலாம் விட்டமின் K1 அதிகமாக இருக்குதுன்னு கேட்டால் கீரை வகைகளில் அதிகமாக இருக்குது அண்ட் லிவர்லையும் அதிகமாக இருக்குது. ஸோ உங்கள் ஹெவி மென்ஸ்ட்ருவேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது டெய்லி ஒரு கீரை சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் க்ரூசிஃபரஸ் வெஜிடபிள்ஸ் லைக் கேபேஜ், காலிஃப்ளவர், ரேடிஷ், ப்ரக்கோலின்னு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. வாரம் ஒரு நாள் லிவர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் உங்கள் உணவில் சேஞ்சஸ் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஹெவி மென்ஸ்ட்ரல் ப்ளீடிங்கை நீங்கள் ரொம்ப ஈஸியாகவே கண்ட்ரோல் பண்ண முடியும். மென்ஸ்ட்ருவேஷன் சம்மந்தமான எந்த ஒரு கன்சர்ன் இருந்தாலும் நீங்கள் எனக்கு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கான டயட் பிளானை அனுப்பி வைக்கிறேன். இந்த மாதிரியான நேச்சுரல் அண்ட் யூஸ்ஃபுல் டிப்ஸ்க்கு என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.